தமிழர்கள் எல்லாரும் படித்த விஷயம் தமிழ் நம் உயிர் மூச்சு, லட்சியம் நம் உயிர் மூச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் சொன்னதுங்க. அதாவது தமிழை வந்து உயிரை நினச்சாங்க, லட்சியத்தை உயிரை நினச்சாங்க. அதாவது நம்ம லட்சியம் இல்லாமல் தெரியக்கூடாது, நம்ம வந்து உழைக்கணும், நம்ம முன்னேறணும், தமிழர்கள் எல்லோரும் முன்னேறணும், நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி 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 தமிழர்களை வளர்த்தாங்க. ஆனால் இந்த தமிழில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஆங்கிலம் கலக்கும் போதோ இல்லை வேறு மொழிகளோட ஆதிக்கம் இருக்கும்போதோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மாறுதல் ஆகுதுங்க. ஏன்னா நம்ம தமிழை வந்து குறைக்க ஆரம்பிச்சிடறோம், தமிழ் வந்து கலப்படமாக ஆரம்பிக்குதுங்க. அப்படி கலப்படம் ஆரம்பிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழியில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மாறிட்டே இருக்குங்க. நம்ம வந்து தமிழர்கள் நம்ம தமிழை நல்லா படித்தோம்னா அதில் வந்து எண்ணிலடங்கா தகவல்கள் வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஒரு தொழிலாகட்டும், ஒரு ஆரோக்கியமாகட்டும், ஒரு விவசாயமாகட்டும், ஒரு நெசவாகட்டும், ஒரு வாழ்க்கை முறையாகட்டும், இப்படி வந்து பல விஷயங்களில் தமிழ் மொழியில் வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் நினைக்கிறது என்னென்னா, தமிழ் நம்ம உயிர் மூச்சு, லட்சியம் நம்ம உயிர் மூச்சு. இன்றைக்கி இது எல்லாத்துக்கும் சேர்ந்து இன்றைக்கி முக்கியமான விஷயம். அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஆரோக்கியமான உணவுப் பொருள் சாப்பிட்டாங்க, ஆரோக்கியமாக இருந்தாங்க, நல்லா விவசாயம் பண்ணாங்க. அன்றைக்கும் பசி பட்டினிலாம் வந்திருக்கு. அதுக்காக நிறைய டேமு, ஏரி, குளம், குட்டை இன்றைக்கி எல்லாம் நிறைய பக்கம் இன்றைக்கி இருக்கிறதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அந்த பட்னியும் பஞ்சமும் வந்தனால தான். அந்த நீர் சேமிப்பு, நீர் மேலாண்மை இதெல்லாம் இல்லாதனால தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அந்த மாதிரி நாம் சீரழிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய டேம் கட்டினாங்க. நிறைய பள்ளங்கள் இருக்குது, எல்லா பக்கமும் பள்ளம், ஏரி, குளம், குட்டை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சேர்த்துறாங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லா விஷயத்திலும் உயர்ந்துட்டோம். லட்சியமாகட்டும், நம்ம கல்வியாகட்டும், வேலைகளாகட்டும், முன்னேற்றமாகட்டும் இன்றைக்கி எல்லாமே நடக்குதுங்க. ஆனால் எங்கே வந்து ஒரு குறைபாடு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தில் மிகுதியான குறைபாடு இருக்குங்க. இன்றைக்கி வந்து ஆரோக்கியத்தை தொலைச்சிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா லட்சியத்தை நோக்கி ஆரம்பிச்சிட்டோம். அதனால் நீங்கள் வந்து நல்ல லட்சியத்தை நோக்கி ஓடுங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான உணவுப் பொருள் சாப்பிடுங்க, ஆரோக்கியத்தை சப்போர்ட் பண்ணுங்கள், ஆர்கானிக் விவசாயத்தை சப்போர்ட் பண்ணுங்கள், கெமிக்கல் இல்லாத விவசாயத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த துறையில் எந்த ஒரு அதிகாரியாக இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழ்க்கையை வந்து எல்லாருமே வாழ்கிறதுக்காக தான் இங்கே பிறந்திருக்கோம். நம்ம நல்லபடியாக வாழணும். அதாவது ஒரு கெடுதலான தீங்கான வழியில் போனாங்கன்னா கண்டிப்பாக தீங்கான விஷயங்கள் நமக்கு வருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுங்க. அதனால் இன்றைக்கி வந்து லட்சியம் நம் உயிர் மூச்சு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஆரோக்கியம் நம் உயிர் மூச்சுங்க. இதில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் நம்ம உயிர் மூச்சுங்கிறது இது உண்மையான விஷயங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம மூச்சு இருக்குங்க. அதனால் ஆரோக்கியம் நம்ம உயிர் மூச்சு. எல்லா உணவு உற்பத்தியாளரும் சிறு குறு உணவு உற்பத்தியாளருக்கு நல்ல நேர்மையாக உணவுப் பொருள் உற்பத்தி பண்ணுறாங்க. நல்ல ஆரோக்கியமான உணவுப் பொருள் சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க, உங்கள் லட்சியத்தை நோக்கி பயணம் செய்யுங்க. இது ஸ்நேகிதி ஃபுட்ஸோட கனிவான வேண்டுகோளுங்க. ஆரோக்கியமான உணவுப் பொருள் சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. எல்லாருக்கும் நன்றி.